பொண்டாட்டி நாளைக்கு மதியம் சமைக்காத, உனக்கும் குழந்தைங்களுக்கும் நான் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிடுறேன். என்னப்பா சொல்கிற? ஆமாடா, ஆமாம் ஆமாம், எனக்கும் சமைக்காத, நான் வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் ஆஃபீஸில். ரியலி? ஆமாடா தங்கம், நாளைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கோடா. இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு யாருங்க சொல்லுவாங்க? அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பேசுகிற ஒரு வார்த்தைக்காகவே நம்ம அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். என் ஃப்ரெண்டோட பொண்ணு பர்த்டேக்காக ஸ்ட்ராபெரி கேக் கேட்டிருந்தாங்க. நேற்று செஞ்சு கொடுத்துருந்தேன். இதோட டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மத்தியானம் எப்படினாலும் ஹெவியாக தான் சாப்பிட போகிறோன்றதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக பண்ணிட்டேன். ஒரு சில வெஜிடபிள்ஸ் பசங்க பச்சையாக சாப்பிட மாட்டாங்க, அதனால ஸ்டீம் பண்ணிவிட்டு அதில் உப்பு, சாட் மசாலா, லெமன் ஜூஸ் மட்டும் புழிஞ்சு கலந்து அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். நேற்று நைட்டு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கேக்கு, பஃப் எல்லாம் கொடுத்து விட்டதுனால டின்னருக்கு செஞ்ச கோதுமை ரவை உப்புமா மீதி ஆயிடுச்சு. காலையில் சாலடோட கோதுமை ரவை உப்புமா தான் நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம். மத்தியானம் லஞ்சுக்கு பிரியாணி சாப்பிட்டாச்சு. இனி நல்லா படுத்து தூங்க வேண்டியது தான்.